ஜல்லி குடிச்சதுக்கு அப்புறம் என்ன உட்காந்துருக்குறேன் போயாடா யாயா கொஞ்சம் போட்டேன்னு ஆளு ஜெயிச்சு ஆனா எப்பதாயா போவேன் போட்டேன் போயா முதுகு அடிக்குது வாருங்கள் சாமி. யாரையா நீங்க? தாங்கள் யார்? நீங்க யார்? ஏன் நீங்க யாருன்னு சொல்ல மாட்டீங்களா? ஏன் நீங்க யாருன்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்க யாருன்னு சொன்னா உங்க அப்பா விட்டு முதல்ல போயிருமா? ஏன் நீங்க யாருன்னு சொன்னா உங்க தாத்தா விட்டு முதல்ல போயிருமா? நான் அப்படித்தேன். நானும் அப்படித்தேன். என்ன நீங்க கேக்குறீங்க? என்ன நீங்க சொல்றீங்க? சொல்ற மாதிரி தான் கேக்குற மாதிரி கேட்போம்ல. கேக்குற மாதிரி இருந்தா சொல்ற மாதிரி சொல்லுவோம்ல. இந்த மணிக்கு வாங்க. அங்கிட்டு என்ன தெரியல எனக்கு. இங்கிட்டு நிப்போம். எங்க வந்தாலும் நீங்க யாரு? தாங்கள் யார்? நீங்க யார்? எகனைக்கு மகனையா? மகனைக்கு எகனையா? ஏட்டிக்கு பூட்டியா? பாட்டுக்கு பாட்டா? அண்ணே சரியில்லண்ணே. இந்த நாரதுல போடான்னு நான் சொன்னனாலயா? நான் யாருன்னு மரியாதை தானே கேட்கிறேன். சாமி தாங்கள் யார்? நானும் மரியாதையா தான் கேட்கிறேன். தாங்கள் யார்? ஏன் நீங்க யாருன்னு சொல்ல மாட்டீங்களோ? ஏன் நீங்க யாருன்னு சொல்ல மாட்டீங்களோ? யாப்பு எங்க இருந்து வந்திருக்க? நீ எங்க இருந்து வந்திருக்க? இதெல்லாம் வேணையா கூட்டிட்டு வந்தவனுக்கு வண்டியில வரையில 2 பிஸ்கெட் பாக்கெட்டு 1 லிட்டர் வாட்டர் தண்ணி பாட்டில் வேற வளர்த்த கடா மாறல வயருந்து சரியா இருக்குது. நீங்க யாரு? கேட்ட கேள்விக்கு மட்டும் அதைத்தான் நான் கேட்கிறேன். தாங்கள் யார்? நீங்க யாரு? கேட்கற மாதிரி இருந்தா சொல்ற மாதிரி சொல்ல முடியும்ல. சொல்ற மாதிரி இருந்தா கேட்கற மாதிரி கேட்போம்ல. எப்ப கேட்பீங்க? எப்ப சொல்லுவீங்க? சொன்னா தானே கேட்க முடியும். கேட்டாதானே சொல்ல முடியும். அப்ப சொல்லுங்க. அப்ப கேளுங்க. கவாலுக்கு இது தொங்கணும், அங்கிட்டு தொங்கணும், இங்கிட்டு தொங்கணும், இழுவையா கிடக்குது. சாமி நீங்க எங்க இருந்து வரீங்க? யாரு போய் கறி குழம்பு இதெல்லாம் வேணையானே. கரண்டர்லாம் பிடிச்சிக்கலாம் இதெல்லாம் வேணையா? என்னையா எங்க இருந்து வர்றீங்க கேட்டு அதை சொல்ல தெரியல. வேணையா? தாங்கள் யார் சாமி? மண்டை மேல கொண்டவட்ட சாமி யாரு? எந்த ஊர் எடுத்து ஊரு நான் கேக்குறேன். நானும் அதே தான் கேட்டேன். காட்டுக்குள்ள காவல் காவல்காரனே எந்த ஊரு எந்த பேருன்னு நானும் தானே கேக்குறேன். நம்ம இங்கிட்டு நிப்போம். இப்ப கேக்குறேன். இப்ப கேக்குறேன். கேளுங்க. சாமி தாங்கள் யார்? உங்களுடைய பேர் என்னவோ? இப்ப நான் கேக்குறேன். இப்ப தாங்கள் யார்? தங்களின் பெயர் என்னவோ? என்ன தெரியலையா? தெரியலையே. கூட தானே வண்டியில வந்தேன். என்ன போய் தெரியலங்கிறேன். அது வேறப்பா. அப்படியா? அங்க பேசக்கூடாது. சரி. இங்க நம்ம 2 பேரும் வேற. அதை மட்டும் பேசு. அதைத்தான் கேக்குறேன். சொல்லுங்க சாமி எங்க இருந்து வர்றீங்க? நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நாடகம் முடிஞ்சு வச்சு வீட்டுக்கு போக அப்புறம் என்னதாயா பண்றது? கேக்குறது சொல்றோம்ல. சொல்ற மாதிரி கேளுங்க. நீங்க கேக்குற மாதிரி கேளுங்க. நான் தப்பா எதுவும் பேசுறேன் நானே? இல்ல தப்பா எதுவும் கேட்டேன்னா? தாங்கள் யார்? எங்க இருந்து வரீங்கன்னு உங்களோட பேரை கேட்டேன். நானும் இப்போ தப்பா கேட்கலையே. நீங்க யாரு எங்க இருந்து வரீங்கன்னு நானும் கேக்குறேன். ஏன் நீங்க சொன்னவங்க அப்பத்தா விட்டு முதல் போயிருமா? ஏன் நீங்க சொன்னவங்க ஆயா விட்டு முதல் போயிருமா? நீங்க சொன்னவங்க அப்பா விட்டு ஏன் நீங்க சொன்னவங்க ஆயா விட்டு முதல் போயிருமா? வேணாம் ஜாமி. என்ன நீ ஒரு ஜான் குறைஞ்சிருவியா இல்ல 1 இன்ச்சு கூடிடுவியா? இல்ல கை காலாகுமா கால் கையாகுமா? ஏன் வளர்த்தி இருக்கோம் எனக்கு மேல இருக்கிறேன். இருக்கட்டும். சரி சாமி தாங்கள் யார்? நீங்க யாரு? அதெல்லாம் லேசில சொல்ல முடியாது. நீங்க யாருன்னு சொல்லாம நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். என்னுடைய பேரு வீரத்தேவன். வீரத்தேவனா? ஆமா. உங்க பேர் வீரத்தேவனா? ஆமாங்க. அட உங்க பேர் வீரத்தேவனா? ஆமாங்க. என்ன ஆச்சரியமா இருக்கீங்க வீரத்தேவனான்னு? அட உங்க பேர் வீரத்தேவனா? ஐயோ என்னங்க பேரு வீரத்தேவனான்னு கேக்குறேன். அதுக்கே இப்படி பயப்படுறீங்க? கட்டி பிடிக்கிற மாதிரி வந்தா கேட்டா பரவாயில்ல. இடிக்கிற மாதிரில உங்க பேரு வீரத்தேவனான்னு. பேரு தான் வீரத்தேவன். செயல் ஒன்றத்தையும் காணுமே. 100 பேர் இருந்தாலும் நின்று அடிப்பேன். என்னது? 500 பேர் இருந்தாலும் நின்று அடிப்பேன். என்னது? மூத்தரங்க. அதானே. நான் கூட ஆளக்கால அடிப்பேன். ஒரு மூட்டை புரிய ஒத்த கையில தூக்குவேன். பெரிய சாதனை தான். செத்த வாப்ப கையில உடிச்சிட்டு சுத்துவேன்.
வீரத்தேவன் வச்சிருக்காங்க. பேருக்கே வீரத்தேவன். பேருக்கே வீரத்தேவன். ஆமா. சரிப்பா, அப்ப உங்க பேரு வீரத்தேவன். அவங்க பேரு? என்னோட பேர் யாரு தெரியுமா? யாருங்க? நான் எங்க இருந்து வந்திருக்கேன் தெரியுமா? தெரியாதுல சாமி, நானே காட்டுவாசி பையன். எனக்கு அது நீ சொன்னா தானே அதை கேட்க முடியும். அந்த விஷயம் தெரிஞ்சா நீ தாங்குவியா? தாங்க மாட்டேன். ஒரு நிமிஷமா நீங்க நிப்பையா? என்னோட பேர் நாரதன். நாரத மகாமுனி. என்னையா பேர சொன்னா ஆச்சரியப்படுவேன்னு சிரிக்கிற? ஏய், நீ பார்த்தா நாரதர் மாதிரி தெரியலையா? ஏய், நீ பார்த்தா நாரதர் மாதிரி தெரியல, யார் மாதிரி தெரியல? சத்தியமா நம்ப மாட்டேன். நம்ப மாட்டியா? ஏன்? இந்த தேவகோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல வேகம் போட்டு காசு வாங்கிட்டு வந்தியா இல்லையா? நான் கூட சில்லறையில போயிட்டு வந்தாங்க, அப்புறம் தரேன். நேத்து நீ இந்த மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல வேஷம் போட்டு காசு வாங்கினியா? தானே நீ என்ன நான் அந்த ஆள் நினைச்சியா? இப்ப நீ என்னை அந்த ஆள் நினைச்சியா? அப்படியே போட்டேன்னு வச்சுக்க, ஆளை பாரியா, பொட்டி தெரிச்சு போகும். என்னையா பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது? ஆ? சாமி உங்க பேர் என்ன? நான் சொன்னேன்ல, நாரத மகரிஷின்னு. ஓ, நாரதர். உங்க அப்பா பேரு? பிரம்மதேவன். பிரம்ம மேனா நீங்க? ஆமா. பிரம்ம மேன் தானே? ஆமையா. முப்பை கூட கோழி கடை வச்சிருந்தாரு. எனக்கு கூட 750 ரூபா பாக்கி காசு தரணும், போயிட்டு அடுத்த வாரம் தரேன்னாரு. உனக்கு நேரம் சரியில்லை. யாருக்கு நேரம் சரியில்லை? போடுற போர்டுல நீ இந்த ஊர்லயே இருக்க மாட்ட. ஆ. என்கிட்ட சரியா பேசிக்க. நீங்க போற வீட்டுல உங்க பொட்டி கலந்து போயிடும். நான் போடுற போர்டுல உன் பொட்டி தெரிச்சே போகும். எப்படி எந்த பொட்டி தெரிக்குது? நான் போட்டு ராவி பிடிங்க ராவி. நான் போட்டு யாருகிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சு பேசு. நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சு பேசுறேன் சாமி. என்னது? அப்ப நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா? பிரம்மதேவன் சொன்னா வேற ஏதோ பேர் சொல்றீங்க. பிரம்ம எனக்கு தெரியும், நான் சொன்னா இல்லையா? எங்க தெரியும்? சரி, எங்க அப்பா என்ன வேலை செய்யறாரு? கோழி கடை வச்சிருக்காரா இல்லையா? சூனா கம்பெனி. உனக்கு அவ்வளவுதான் பாத்துக்க. நான்முகதேவன் படைக்கும் தொழிலை செய்யக்கூடியவர் பிரம்மதேவர். அவரை சொன்னா நீ யார சொல்ற? நான் பரமேன் நினைச்சேன். நினைப்பீங்க நினைப்பீங்க. இல்லையா? உங்க அப்பா எல்லாத்தையும் படைக்கிறாரா? ஆமாப்பா. ஆட்டை படைச்சது எங்கப்பா? மாட்டை படைச்சது எங்கப்பா? பொண்ணை படைச்சது எங்கப்பா தான். பொருளை படைச்சது எங்கப்பா தான். என்ன படைச்சது? அட எங்கப்பா தான். எப்ப நான் மயிர் விடுங்க எல்லாத்தையும் உங்க அப்பா படைச்சா எங்க அப்பா எங்க போனாரு? அது போய் உங்க அப்பன்ட்ட கேளு. நான் கேட்பேனா இல்லையாப்பா? அது போய் உங்க அப்பன்ட்ட கேளு. உங்க அப்பனை படிச்சது எங்க அப்பன் தான். உனக்கு அப்பே படைச்சாரா? உங்க தாத்தனை படிச்சது எங்க அப்பன் தான். உங்க பாட்டனை படிச்சது எங்க அப்பன் தான். அப்படியா? உங்க பரம்பரையே படிச்சது எங்க அப்பன் தான். ஒருவேளை கூட்டு கலவாணித்தனமா இருக்குமா? ஏய், இதுதான் மாநில பிறவி தான். அது அப்பப்ப நிரூபிக்கிற பத்தியா? தெரியாது சாமி. ஏன் அப்படி சொல்றோம்னா, பிரம்மதேவர் மேல இருந்து பிண்டமா தான் பிடிச்சு போடுறாரு. ஓஹோ. ஒரு மணல் பிண்டமா பிடிச்சு கீழே பூலோகத்துக்கு நம்மளை அனுப்புறாரு. சரி. அதை தாயும் தந்தையும் இணைந்து ஒரு குழந்தையா உருவாக்குறாங்க. ஓஹோ. இதுதான் பிரம்மதேவனுக்கும் தந்தைக்கும் உள்ள வித்தியாசம். ஊருக்கு தெரிஞ்சு பண்றவே எங்க அப்பன், ஊருக்கு தெரியாம பண்றவே எங்க அப்பன். அப்பங்க அப்பன் கலவாணி பையன். எங்க அப்பன் கலவன். ஏய், தெரியாம செய்யறாரு இல்ல? சரி சாமி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் ஆரம்பத்திலே ஒண்ணு கேட்டேன், தூங்கி எல்லாம் முடிச்சிருந்தீங்களா? என்னது? எல்லாத்தையும் உங்க அப்பா படைக்கிறாருல்ல? ஆமா. நான் கேட்கக்கூடிய கேள்வி உங்களுக்கு பதில் தெரியுமா? தெரியும்னா சொல்லுங்க, இல்லாட்டி விட்டுருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அது என்ன தெரியும்னா நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா? என்னைய கேள்வி கேட்கற அளவுக்கு நீ பெரிய ஆளா? பெரிய ஆளு தான். அப்படி நீ என்ன கேள்வி கேட்டுருவ? நல்லா கேட்டுக்கங்க. உங்க அப்பா அந்த பூலோகத்துல எல்லாத்தையும் படைக்கிறாருல்ல? ஆமா. ஆனா ஜீவன், ஒரு உயிருள்ள ஜீவன் உங்க அப்பா படைச்சிருக்காரு. உயிருள்ள ஜீவன் எல்லாமே, உயிருள்ள ஜீவன் உயிரற்ற ஜீவன் எல்லாத்தையுமே எங்க அப்பா தான் படைச்சாரு. ஆனா ஒரு ஜீவன் படைச்சிருக்காரு. என்ன ஜீவன்? 3 தலை. சரி. 6 கண்ணு. சரி. 3 நாக்கு. 10 காலு. உங்க அப்பா படைச்சிருக்காரு. 10 காலு, 3 தலை, 6 கண்ணு, 3 நாக்கு, 3 வாலு. 3 வாலு வேற. இத்தனையும் கலந்து எங்க அப்பா படைச்சாரு. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீ பார்த்த. தெரியுங்களா? விஷயம் தெரியாம கேள்வி கேட்க முடியுமா? தெரியாதுன்னு இப்ப என் வாயில இருந்து வார்த்தை வந்துச்சா? தெரியாதுன்னு நான் சொன்னா? தெரியுமா தெரியாதா? அதை நான் ஏன் சொல்றேன்? அப்ப நீ கேள்வி கேட்டா உடனே உனக்கு பதில் சொல்லத்தான் நான் வந்திருக்கேனா? சரி, நீ இப்படி வரையில இதுல ஏடிக்கு புட்டியா இல்லையா? இருப்பா. நீ இப்படி வரையில. சரி. நான் உங்ககிட்ட இதே மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறேன். சரி. இதே மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி? மனுஷ பையன் தானே? அப்ப அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி. நான் மிருகமா? மனுஷ பையன் தானே? மனுஷ பையன். ஒத்துக்கிறேல? ஆமா. அதனால சரி, அந்த சூழ்நிலை சார்ந்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்.
நீ அதுக்கு பதில் சொல்லிரு பாப்போம். என்ன கேள்வி? நீ கேட்ட கேள்வி அப்புறம் நீங்க கேள்வி கேட்டா நாங்க சும்மா போமா? சும்மா கேளு சாமி, சும்மா திருப்பிக்கிட்டு கேட்டேன்னு வச்சுக்க 23 புராணம் 6 மூட்டை கட்டி ஓடியே போயிடுவேன். யாரு ஓடுவாங்க யாரு இருப்பாங்க நான் பாத்துறேன். அப்ப நான் கேட்டா நீ சொல்லிடுவ. கேளுங்க சாமி, 23 புராணம் படிச்சிருக்கேன். சரி, அது 23 புராணத்துல இருந்து நான் ஒரு கேள்வி கேக்குறேன். கேளுங்க. எல்லாருக்கும் 18 புராணம் தான், இவரு மட்டும் தான் 23 அப்படியே தள்ளிருக்காரு தனியா. அவங்க மனுஷ வாழ்க்கை நடக்கிறது கூட ஒரு புராணம். அதெல்லாம் உன் சொந்த புராணம், ஜோக புராணம். சரி, இந்த கேள்வியை கேக்குறேன் பாரு. ஒரு 4 நண்பர்கள் இருக்காங்க. சரி. 4 நண்பர்களை விட 4 பயணிகள். ஓ, பயணிகள்னா ஊர் ஊரா போறவங்க. சரி. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு மண்டபத்துல இரவு நேரம் வந்துருச்சு. பயணம் முடிஞ்சு இரவு நேரம் வந்துருச்சு, ஒரு மண்டபத்துல போய் தங்குறாங்க. சரி, நல்லா கேட்டுட்டு ஒரு இடத்துல போய் தங்குறாங்க. தங்குறாங்க. அப்ப அவங்களுக்குள்ளேயே ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்க. என்ன முடிவு? என்னன்னு? ஒரு ஜாமத்திற்கு ஒருத்தர் எந்திரிச்சு காவல் காக்கணும். சரி. மித்தவங்க எல்லாம் தூங்கணும். ஓஹோ. அடுத்த ஜாமம் வரும்போது இன்னொருத்தரை எழுப்பி விட்டுட்டு போய் படுத்துக்குவாங்க. சரி. அந்த மாதிரி பந்தயம் போட்டுட்டு போய் படுக்கிறாங்க. ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் எழுப்புறாங்க. ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் எழுப்புறாங்க. சரி. அப்ப முதல்ல ஒருவர் காவல் காக்குறாரு. சரி, காவல் காக்குறவங்க இரவு நேரத்துல யாருமே பேச்சு துணைக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. சரி. தனியாவே உட்கார்ந்து இருக்கான். ஓஹோ. சரி, என்ன செய்யலாம்னு பார்த்தா அவன் ஒரு சிற்பி. ஓஹோ. பாத்தியா, அவன் ஒரு சிற்பி. சிற்பி ஒருத்தர் அந்த மண்டபத்து பக்கத்துல ஒரு மரக்கட்டையை பாக்குறான். சரி. எடுத்து அந்த மரக்கட்டைய ஒரு பெண் உருவமா செதுக்குறான். சாமி விடுங்க, வேற கேள்வி கேளுங்க. ஏன்பா? செதுக்குறா என்ன, செதுக்காம இருந்தா என்ன? முழுசா கேளுப்பா. சொல்லுங்க. ஒரு பெண் உருவமா செதுக்குறான். செதுக்குறாரு. இவன் ஜாமம் முடிஞ்சிருது. சரி. இவன் போய் படுத்துக்கிறான். அடுத்து 2வது உள்ள ஜாமம் ஓஹோ காவல் காக்க வேண்டியவன் வர்றாரு. வந்து அவன் என்ன செய்யறான்னா, இவனுக்கும் பொழுது போகல. ஆனா இவ்வளவு பெரிய அழகான சிலையை செதுக்கி வச்சிருக்கானே, சரி, இதுக்கு ஒரு பட்டாடை போட்டானா, இதுக்கு ஒரு துணி போட்டானா, இப்படி நிப்பாட்டி இருக்கிறானே முண்டமா அப்படின்னு என்ன செஞ்சானா, அவன் துணி கடைக்காரன், நெசவு செய்யறவன். துணிமணி இல்லாம அவன் ஒரு துணியை நெஞ்சு சரி போடுறான் அந்த சிலைக்கு போட்டானா, இவனுடைய ஜாமம் முடிஞ்சிருது. சரி. இவன் போயிடறான், தூங்க போயிடறான். சரி. அடுத்த ஜாமத்துக்கார வர்றான் காவல் காக்க. அவன் வந்து என்ன செய்யறான், இவ்வளவு அழகான சிலை இருக்கு, சரி, அதுக்கு அழகா துணி போட்டிருக்காங்க, ஆனா ஏதோ குறையுது அப்படின்னு இவன் நகை கடைக்காரன், ஆசாரி. சரி. அதனால இவன் என்ன செய்யறான், அவன் வச்சிருந்த நகை நட்டு வயிறுடைய எல்லாத்தையும் எடுத்து அந்த சிலைக்கு பூட்டுறான். சிலைக்கு பூட்டுறாரு. இப்ப வந்து அது அழகான ஒரு பதுமையா மாறுது. சரி. மாறிடுச்சா, இவனோட ஜாமமும் முடிஞ்சிருச்சு. 3 பேரும் போயிட்டாங்க. 4வது கடைசி ஆள் வர்றான். வந்து அவன் இவ்வளவு அழகான ஒரு சிலை இருக்கு, அதுக்கு துணியெல்லாம் போட்டு நகையெல்லாம் மாட்டிருக்காங்களே, இந்த பொம்பளை உயிரோட வந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கற்பனை. இவன் வந்து மாயாகாலம் தெரிஞ்ச ஒரு மாயவித்தக்காரன். சரி. அந்த சிலைக்கு உயிர் கொடுத்துட்டான். சரி. அது ஒரு முழு பெண்ணா வந்து நிக்குது. நல்லா கேட்டுக்க. முதல்ல சில செதுக்கினவன், 2வது துணி போட்டவன், 3வது நகை போட்டவன், 4வது உயிர் கொடுத்தவன். இந்த 4 பேர்ல யார் அந்த பொம்பளை கட்டிக்கலாம் சொல்லு? நீ இந்த கேள்விக்கு பதில் சொல்லிரு, நான் நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இவ்வளவு நேரம் சொன்னதை பூரா ஊன்னு கேட்டேல, இப்ப நீ இதுக்கு பதில் சொல்ற. எனக்கு ஒரு ஆள் இருக்கு, என் கம்பெனி அவரு. நீ பதில சொல்லியா முதல்ல? இல்ல, இந்த கேள்விக்கு எனக்கு தெரியாதா? தெரியுமில்ல, எனக்கு தெரியாது. முதல்ல நான் கேட்டேன்ல, அதுக்கு நீங்க பதில சொல்லுங்க, 2வது நான் பதில சொல்றேன். அப்ப நான் சொல்லிட்டா நீ சொல்லணும். ஆமா. கேளு சாமி. சொல்லலைன்னா என்ன செய்யலாம்? சொல்லலைன்னா நான் இங்கே தூங்குறேன். நீ தூங்க விட்டு உனக்கு என்ன காவல் காக்குவா நானு? அப்ப நீ கேட்ட கேள்வி பதில் சொன்னா நீ சொல்லிடுவ. ஆமா, பாத்துருவோம். நீ என்ன கேள்வி கேட்ட? 3 தலை உள்ள ஜீவன், 3 நாக்கு, 6 கண்ணு, 10 காலு, 3 வாலு. ஆமா. எத்தனை பாத்துக்க. உங்க அப்பா படைச்சிருக்காரு. உண்மைதான், எனக்கு பதில் தெரியும். சரி. ஒரு மாட்டு வண்டி இருக்குன்னு வை. சரி. மாட்டு வண்டி. ஆமா. அதுல எத்தனை மாடு பூட்டுனா அந்த வண்டி போகும்? 2 மாடு. 2 மாடு பூட்டுனா போகும். சரி. அந்த மாட்டு வண்டி வெறும் மாடை பூட்டினா மட்டும் போகுமா? போகாது. உன்னைய மாதிரி யாராவது ஏறி உட்காந்து ஆமா அதை வழி நடத்தினா தான் போகும். தெரியுது. அது மாதிரி அப்ப அந்த மாட்டு வண்டியில இருக்கக்கூடிய உயிருள்ள ஜீவன் 3 பேர். யார் யாரு? 2 மாடு, ஒரு மனிதன்.
3 பேருக்கும் 3 தலை. ஓ கணக்கு எண்ணிக்கை சரி. 3 பேருக்கு 3 தலை. 2 மாடு ஒரு மனுஷன், ஆக மொத்தம் 3 தலை. சரி. ஒருத்தருக்கு 2 கண்ணு. ஓஹோ. 2 மாட்டுக்கு 4 கண்ணு. 3 பேத்துக்கு 6 கண்ணு. 6 கண்ணு. 3 பேத்துக்கு 3 நாக்கு. 3 தலை 6 கண்ணு. 3 நாக்கு. சரி. மாட்டுக்கு ஒரு மாட்டுக்கு எத்தனை காலு? மாட்டுக்கு ஒரு மாட்டுக்கு 4 காலு. 4 காலு. ஆமா. அப்ப 2 மாட்டுக்கு 8 காலு. 8 காலு. மனுஷனுக்கு எத்தனை காலு? 4 காலு. 2 காலு. 4 காலு. 2 காலு. என்ன 4 காலு பாசல்ல நடக்குது? இல்ல. அப்புறம் என்ன 4 காலு? 2 காலு. மனுஷனுக்கு 2 காலு. ஆமா. ஆக மொத்தம் 10 காலு. 10 காலு. ஓஹோ. கணக்கு சரியா? சரிதான். இதுல இந்த 3 வால் எப்படி வந்துச்சுன்னு சொல்லவா? மாட்டுக்கு 2 மாட்டுக்கு 2 வால். சரி. அந்த மனுஷன் ஓட்டிட்டு போறான் மத்திய சாட்டையை கொண்டு, அந்த சாட்டையை வீசும்போது இந்த மாட்டோட வால் இந்த சாட்டையை அப்படியே ஒரே மாதிரி அசையும். பார்க்க 3 வால் இருக்க மாதிரியே தெரியும். அதத்தான் 3 வால். ஒரு கட்டை வண்டியில 2 மாடு ஒரு மனுஷன். இதுல இன்னொன்னு சொல்லலாம், 10 கால் இல்ல 12 கால். நான் எப்படி சொல்றேன்? மாடு நடக்க தேவை காலு. 4 கால நடக்குது. நாய் நடக்க தேவை காலு. சரி. நீ நடக்கிறதுக்கு தேவையும் காலு. இப்ப அந்த வண்டி நடக்கணும்னா 2 சக்கரம், அதுவும் காலு தானே? அப்ப 12 கால் ஆச்சா? நீ சொன்னதுக்கு மேல நான் பதில் சொல்லியிருக்கேன். இப்ப நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லல, உன் பொட்டி எதிக்க ராவறதான். நீங்க நல்லா சிரிக்கட்டா. சிறு வயசாக கை தட்டுங்கண்ணே. கை தட்டுங்க. அவ்வளோதான். நான் புளிய மிளகு கொடுக்குற மாதிரி ஜோர நல்லா கை தட்டுங்களேன். சிறு வயசா இருந்தாலும் அந்த கேள்வி ஞானம் படிச்சதை அப்படியே ஒப்பிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். உங்க பாராட்டுக்கெல்லாம் நன்றி. சமாளிப்பு நிறுத்திட்ட போய் பதில சொல்றது. ஏன்னா கேட்கும் போது விஷயம் இங்க இருந்து கேள்வி கேட்கும் போது யாபம் இல்லாம அந்த யாபத்தை வந்து சொன்ன பத்தியா வரையில உங்களுடைய அன்பு ஆதரவு கண்டிப்பா கிடைக்கணும். கண்டிப்பா. ஊர் என்னது? வேல் நாய்க்கம்பட்டி மக்கள் உங்களுடைய ஆதரவு. எனக்கு அந்த எஸ் வேறு மாதிரியே இருந்துச்சு. வால் நாய்க்கம்பட்டி மக்கள் கிராமம். பாவி பேல அதயா சொல்றேன். எத்தனை தடவை சொல்லுவேன்? வால் நாய்க்கம்பட்டி. உனக்கு ஒரு கும்பிடு, இதுக்கு ஒரு கும்பிடு, போய் உட்காரு. ஆமா. இப்ப நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்றியா இல்லையா? ஆமா. கண்டிப்பா உங்க அன்பு ஆதரவு கண்டிப்பா கிடைக்கணும். மீண்டும் ஒரு தடவை கைவிட்டுங்களே. சிறு வயசா இருந்தாலும் அவர் சொல்றாருன்னு நீங்க தட்டாதீங்க. இப்ப பதில் சொல்லாம அவர் சமாளிக்கிறதே இப்ப இத்தனை தட்ட சொல்றாரு. இப்ப நீ பதில சொல்றியா? கை தட்டிய ரசிய உள்ளதுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஏன் சொல்ல வரேன்னா, நீங்க என்ன கேட்டீங்க? நான் என்ன கேட்டேன்? 4 பேர் இருந்தாங்கன்னு. 4 பேர் பயணிகள் இருந்தாங்க. அதுல மரக்கட்டையா இருந்து அந்த மரக்கட்டையை எடுத்து ஒருத்தருக்கு உயிர் கொடுக்குறாரு, சிற்பம் பண்றாரு. ஆமா. அவரு உயிர் கொடுத்து உயிர் இல்லா இருக்கும்போது கட்டைக்கு உயிர் கொடுத்து அழகா சிற்பம் வணங்கிறாரு. அவரு ஆசாரி வேலை. ஆமா. ஏன்னா அவரு உயிர் கொடுத்துட்டாருல்ல. ஆமா. ஒரு மரக்கட்டையா இருந்து பார்த்துட்டே போனவராருன்னா இது சும்மா இருக்க முடியுமா? சரி. உயிர் கொடுத்தவரு ஒரு நண்பன் தான். சரி. இது உயிர் கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப என்னடா இது ஒண்ணுமே இல்லாம மொட்டை குட்டியா இருக்குது, ஏன் பேச்சுல சாமி சரி சும்மா இருக்குது அப்படின்னு இது ஒரு ஜவுளி கடைக்காரர் வர்றாரு, ஜவுளி கடை எடுத்து கொடுக்குறாரு. ஏன்னா யாரா இருந்தாலும் கூட பிறந்த மனுஷன் ஒரு 4 இடத்துக்கு போய் மட்டும் வெறுங்கையோட போகவே கூடாதான். ஏன்? எந்தெந்த இடம் தெரியுமா? நம்மளை 10 மாசம் சுமந்து பெற்ற தாய் தந்தையை பார்க்கும்போது இந்த தொந்தி நடக்க தொடர்ந்துங்க 10 மாசம் சுமந்து பெற்றாங்க பத்தியா, இந்த தாய் தந்தையை பார்க்கும்போது வெறுங்கையோட போகவே கூடாதான். 2வது யாரை பார்க்கும்போது தானே நம்ம கற்றுக் கொடுத்த குரு இருப்பாரு. வாத்தியாரை பார்க்கும்போது வெறுங்கையோட போகவே கூடாதான். சரி. அன்னைக்கெல்லாம் வாத்தியாரை பார்க்க வெத்தலாக்கு வாங்கிட்டு போன மனுஷன் இன்னைக்கு வாத்தியாரே போன போட்டு சொல்லிடுறாரு, கட்டிங்க இருக்குது கோட்டு வெத்தலாக்கு. அப்ப கத்துக்கிற மாணவன் இருக்குமே. 3வது யாரை பார்க்கும்போதுதான் நீங்க சொல்றதுக்கு தான் நான் விளக்கம் சொல்லிட்டு வரேன். கூட பிறந்த சகோதரி நம்ம அக்கா தங்கச்சி இருப்பாங்க. இந்த தாய்மாம் என்ற ஒரு தொப்புள் கொடி உறவு கட்ட காடு வரைக்கும் செஞ்சு ஒஞ்சு போயிடணும். உண்மையா பையனே? இந்த கூட பிறந்த தாய்மாம் என்ற ஒரு பெத்த பிள்ளைகளுக்கு என்ன வாங்கிட்டு வருவாரோ வரலையானு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமா. இந்த கூட பிறந்த சகோதரியை பார்க்கும்போது வெறுமையோட போகவே கூடாதான். 4வது யாரை பார்க்க தெரியுமா? உயிருக்குரிய நண்பர் இருப்பேன். யாரு? 30 வருஷத்துக்கு முன்னாடி தன் குடும்பம் வாழ்ந்து அவன் குடும்பம் வாழ்ந்தேன்.
6 மாசத்துக்கு முன்னாடி நடந்தே சொன்னேன் சந்தையை சொல்லுவேன் அன்னைக்கு உன் முன்னாடி விளக்கமாக தூக்கி அடிக்க வந்தாலே மாப்பிள்ள இல்ல பேச்ச மாத்தல பதில கண்டிப்பா சொல்றேனே 23 புராணம் சும்மா இல்ல 23 புராணம் எல்லாம் என் சொந்த புராணம் கம்யூனிட்டியான கதையை மறந்துடுவேன். ஆமா 4வது யாரை பார்க்கும்போது உயிருக்கு உயிரா நண்பன் பழகுனா இந்த நண்பனை பார்க்கும்போது வெறுங்கையோட போகக்கூடாது. அதனால ஏன் சொல்ல வரேன்னா முதல் தகப்பனுக்கு தகப்பனா இருந்து இப்படி வெறுங்கட்டையா இருந்துச்சு அப்படின்னு அதுக்கு சிற்பம் கொடுத்தவரு அவரு ஒரு தகப்பன். சரி, அதுக்கு சிற்பம் இருந்தா நல்லா இருக்குமா, அதுக்கு ஆடை உடுத்தணுமே சும்மா இருக்குது அப்படின்னு நினைச்சு அதுக்கு உடை வாங்கி கொடுத்தது ஒரு தாய். சரி, இப்படியே சும்மா இருந்தா ஆடை உடுத்தினா நல்லா இருக்குமா, வெறுங்கையோட வெறுங்கையா காலோட இருந்தா நல்லா இருக்குமா, அதுக்கு நகை நட்டு போட்டு அழகு பார்த்தவர் யாரு, அவர் நண்பன்ற ஒரு உறவு. சரி, இப்படியே சும்மா இருந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கு உயிர் கொடுத்து ஒரு பெண்ணா வடிவ உடைக்கணும்னு சொன்னா அவரு தான். ஏன்னா சும்மா இருக்கிற பெண்ணை அரவணைப்பு பண்றதும் கட்டிக்க போற கணவன் தான் அவனை அடைய முடியும். ஏன்னா ஆசைப்பட்டான்ல கணவன் தான் அவனை உயிர் கொடுத்து ஆசைப்பட ஒரு பெண்ணா வடிவமைச்சிருக்கேன். உயிர் கொடுத்துருக்கேன். உண்மையா ஏத்துக்க இல்லாண்டி விட்டுரு சாமி. சரி, அப்ப உயிர் கொடுத்தவன் தான் கணவனா? இதுக்கெல்லாம் கை கட்ட மாட்டியே, தட்டலாமே, கையில கேட்டு வாங்குறப்ப. அப்ப உயிர் கொடுத்தவன் தான் கணவனா? ஆமா. நீ கேட்ட கேள்விக்கு சரியா நான் பதில் சொல்றேன். முதல்ல உயிர் கொடுத்தவன் கணவனா? கணவனா? எப்படி? உயிர் கொடுத்தது தாய். தாயில இருந்து எல்லாத்துக்கும் விளக்கு சரியா தான் சொல்லிருக்கேன். உயிர் கொடுத்தவன் பிரம்மை. சரி, சிலைய முதல்ல பிண்டமா வடிச்சான் பாத்தியா? ஆமா. சிலைய வடிச்சவன் பிரம்மை. சரி, அந்த சிலைக்கு உயிர் கொடுத்தவன். ஏன்னா மேல இருந்து வரும்போது பிண்டமா தான் வருவோம். சரி, அது ஒரு குழந்தை உயிரா மாத்துறது யாரு? தகப்பன் தான். அப்ப உயிர் கொடுத்தவன் தகப்பன். சரி, நகனட்டு போட்டவன் பாத்தியா? இப்போ ஒரு பெண்ணு சடங்குனாலோ கல்யாணம்னாலோ சீர் சனத்தியோட அவளை புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறா பாரு, அண்ணன் தமையன். ஏன்னா நகனட்டு போடுறவன் கூட பிறந்த சகோதரன். நகை போட்டவன் அண்ணனுக்கு சமம். சரி, தான் பார்த்த உடலை வேற யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சு அதுக்கு துணி போட்டான் பாத்தியா? அவன் தான் புருஷன். நான் சொன்னதுக்கு இதுக்கு சரியா தானே இருக்கு. என்னது என்னென்ன இல்லைன்ற அவருக்கு பதில் தெரியும். என்னைய சோதிக்கிறாராம். சும்மா இல்ல சாமி. நான் பத்தியா அந்த ஓட்டு எனக்கு கள்ள ஓட்டு. அது பெரிய கள்ளவாட்டா இருக்கு. கள்ள ஓட்டு. சரி சாமி, அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனா இதெல்லாம் நிறைய பேசுறீங்க. அப்ப நல்லா திறமைசாலியா தான் இருக்கீங்க. கேளுங்க சாமி, சும்மா இல்ல. கேட்டா சொல்லிடுவீங்க. என்ன இப்ப கேட்டதுக்கே நீங்க ரொம்ப அருமையா பதில் சொன்னீங்க. சரி, நமக்குள்ள எதுக்கு போட்டி? நம்ம யாரு வம்புக்கும் போக வேணாம், யாருக்கு பூக்கும் போக வேணாம். நீங்க 23 புராணம் படிச்சிருக்கீங்க. நான் வெறும் 18 புராணம் தான் படிச்சிருக்கேன். நான் படிச்ச புராணத்துல இருந்து ஒரு சில கவிகள்லாம் நான் பேசுறேன். அப்படியா? நீங்க அதுக்கு போட்டியா நீங்க கவி பேசுங்க, பாத்துக்குவோம். நான் இன்னைக்கு விடுறதா இல்ல. பேசுவோம். அப்ப கேளுங்க. அப்ப நீங்க சொல்றீங்க. நீங்க கேளுங்க. சும்மா இல்ல 23 புராணம். நஞ்சரிக்கும் தோல் இருக்கும் ஆதரமுடி மேல் இருக்கும் வெஞ்சனத்தை பற்பட்டால் மீளாது. விஞ்சமல தேன்பாயும் சோலை திருமலை ராயன் வரை பாம்பாகும் வாழைப்பழம். பேசுங்க. சிவனில் பால் உண்டு நீர் உண்டு, நீர் என்று அதை கண்டு மனம் உண்டு மனம் வென்று இருக்கேன். ஆடி குளத்தினை மாடும்போது இலையும் மூடி திறக்கின் பூங்காட்டும் ஓடி வந்தவற்றின் பரவரனும் பாரில் பின்னாக்கு உண்டா முற்றிடு பாம்பல் எனவே ஓது. ஓடி ஓடி ஓடியே உங்கள் அந்த ஜோதி நாடி 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 வந்த ஜோதி நீ 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 இருக்கின்ற பொழுது நடக்கின்றீங்க. பூவுலகை தாவி அளந்தோனும் தாம் இருக்க நாவலி எனக்கு நுண்ணரிட வேலை அறிவியனோ போயினக்கும் பிங்ககன்று கூத்து நான். ஒன்றானது உலகம், இரண்டானது ஆண்பெண் உலகம், மூன்றானது மும்மூர்த்தி, மூன்று நான்கானது வேதங்கள், 4 5வது பஞ்சபூதம், 5 6வது 6 படைப்பு, 6 7ஆனது சுரங்கள் 7 இருக்கேன். சும்மா இல்ல. ஒட்டினொரு யார் சூழ்ந்திருந்த ஊரில் சனங்கள் எல்லாம் பணிந்துதான் என்ன விச்சாரம் விட்டீர் பிள்ளைகள் இருந்தென்ன பேரும் பெருஞ்செல்வ மாணவத்தால் என்ன கத்தன் பிடித்தில் செத்த சவமாச்சு காணாது காணாது கண்டல்லதான் போச்சு. எத்தனை பேர் இன்று பூக்கொடு விட்டாலும் வெட்டாமல் போய்விடும் இந்த கட்டை மாயா விரை வலைதனை அமைத்திட மாறாதையான மனிதனை அடக்கிட காயாபுரி கோட்டை கைக்குலகப்பட காடும் மணிச்சூழ தானையாய் விளங்கிட தாயாய் உலகத்தை ஈண்டெடுத்த தற்பரனை கொண்டு ஒப்புடனை சொன்னை சூத்திரப்பாவை கையிட்டு வீழும் உன் சூச்ச கயிற்றினை பாரா பேசு. மூச்சு விடாம கொஞ்சம்
இதுக்கு தான் சொல்றது யாருகிட்ட மோதணும் எப்படி மோதணுங்கிறது தெரிஞ்சு மோதணும். சும்மா இல்ல 23 புராணம் 23 புராணம் நீ தான் பெரிய ஆளு நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? அடேப்பா இவரு கேட்ட அப்புறம் அப்படி நமக்கு தெரியல. அப்ப என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? அப்ப பேசு. அசிங்கப்படுத்தல நான் கேக்குறேன். அப்ப பேசுங்க. ஒருமையுடன் அதெல்லையா நீ வேற. ஆமா ஒருமையுடன் என்ற மனது வேண்டும். போராமையுடன் பெருமை பேச இருக்க வேண்டும். நின்ற பொழுதிலும் உன்னுடைய தன்மையை வேண்டும். இருப்பா அப்ப கவியை மறந்துடுவேன். நீங்க சொன்னதை நான் சொல்லவா? வள்ளலார் சொன்ன கவியை தான் சொல்றீங்க. ஒருமையுடன் உனது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்கள் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசுவார் உறவுகள வாமை வேண்டும். பெருமை பெறும் நிலவு நிலை பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநேரி பிடித்தொழுக வேண்டும். அதமான பொய் பிடியாதிருக்க வேண்டும். மறுமும் பெண் ஆசையை மறக்கவே வேண்டும். உன்னை மறவாமல் இருக்க வேண்டும். மதி வேண்டும் மின்கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். வளமோங்கு சென்னையில் கந்த கோட்டத்தில் வள தலமோங்கு கந்தவேலே தன்முக துய்யமணி எண்முக சைவமணி சண்முக தெய்வமணியே அப்படின்னு வள்ளலார் சொன்னார். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. பரவாயில்ல நான் படிச்சதை நீங்களும் படிச்சிருக்கீங்க. அதனால நம்ம 2 பேருக்குள்ளேயும் சண்டை வேணாம். நம்ம இப்ப சமரசமா நம்ம போயிருவோம். நமக்கு எதுக்கு வம்பு? அப்படினா விட முடியுமா? என்னது முதல்ல நீங்க ஐடியா நான் விட முடியுமா? அப்ப சீன்றீங்களா? கேக்குறீங்களா? பாத்துருவோமா? கேக்குறியா? நான் என்ன கேக்குறேன்? உங்களுக்கு எத்தனை திருக்குறள் தெரியும்? உங்களுக்கு எத்தனை திருக்குறள் தெரியும்? 1440 திருக்குறள் தெரியும். 1400 தெரியுமா? எனக்கு வேற 1330 தான் தெரியும். எனக்கு திருவள்ளுவர் அவ்வளவுதான் எழுதினார். அதுக்கு மேல எழுதல பாவம். அதான் சாமி எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும். அப்ப பேசிடுவீங்க. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிவகம் முதற்சி உலகு. சுட சுட தண்ணி சுடு தண்ணி படபட தண்ணி பட்ட தண்ணி கட்டளாய பயனன் கோள் வாழைவா நச்சால் தலார் இனி என்னென்ப ஏனை எழுத்தம்பை வீரன் கண்ணன் ஆள் உயிர்கள் இருக்க என்னென்று கொண்டாருக்கு முய்வுண்டா முய்வுள்ளே செய்தென்று கொண்ட மகற்கு அகரமுறை எழுத்தெல்லாம் தகவல் சிலர்கள் இருந்திருக்கேன். அது அகரமுறை எழுத்துல ஆதிபவன் முதற்றிய உலகன்னு இருக்கேன். அதுதான் நாங்க சொல்லிட்டோம்ல. இனிய உலகாக இன்னாத கூறல் கடியிருப்ப காய்க்க வந்தற்று. சரி சாமி அதெல்லாம் இருக்கட்டும். அது என்னப்பா உடனே பேச்ச மாத்துறீங்க? இல்ல பாத்துக்கலாம். ஆமா நான் கேட்பேன் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு இருக்கேன். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிது. இருனே யோசனை பண்ணிட்டு இருக்க வரமாட்டேங்குது. ஆமா சரி சாமி திருக்குறளை விட்டுருங்க. சரி கவியை விட்டுருங்க வேற பாத்துக்கலாம். சரி அதத்தான் நான் சொன்னேன். நமக்குள்ள எதுக்கு சண்டை? நம்ம வீணாவில் இதையும் பேசிட்டு நம்ம விட்டுருவோன்னு. உங்க அம்மா பேரு? உங்க அம்மா பேரு இல்ல மறுபடியுமா? என்ன மறுபடியும் நீங்களா? தெரியாம கேக்குறேன் சாமி. உங்க அம்மா பேர் என்ன? நான் தெரிஞ்சே கேக்குறேன். உங்க அம்மா பேர் என்ன? ஏன்னா நிறைய பேசலாம். அடுத்து வள்ளியம்மா திருக்கம்லாம் இருக்குல்ல காலத்தை நேரத்தை எண்ணிப்பாங்க இருக்குல்ல. ஆமா உங்க அம்மா பேர் என்ன சாமி? கலைவாணி. அப்ப தட்டுவாணிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? தட்டுவாணிக்கிறாங்க. அப்படி நீ மட்டும் தான் சொல்லுவ. இல்ல தெரியாது. நான்லாம் காட்டுவாதி சாமி. எனக்கு என்ன தெரியும்? ஏன்னா அந்த உச்சரிப்பே தவறான உச்சரிப்பு. மாநிலர்கள் எல்லாமே அது ஒரு தவறான வார்த்தையவே பயன்படுத்திட்டாங்க. அப்புறம் எப்படி சொல்லணும்? நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் சொல்லணும். அது வந்து கெட்ட வார்த்தை கிடையாது அப்படின்னு. தட்டுவாணிங்கிறது வார்த்தை கிடையாது. தட்டும் வாணி அப்படிங்கறத வார்த்தை. இம் போடணும். சொல்லும் போது தட்டும் வாணி. தட்டும் அப்படிங்கிற பேருக்கு என்ன பொருள்னா ஒரு கிளை விளக்கமா தூக்கிட்டு வந்துருக்கு. என்னன்னு அவரை சொன்ன உனக்கு நித்தியம் வருவாங்களா? மீனையை மீட்டக்கூடிய வாணி. மீட்டதுக்கு பொருள்தான் தட்டும் அப்படிங்கிறது. இன்னொன்னு தாமரை தடாகத்துல அன்னை வச்சிருக்கா. அந்த தாமரை தடாகத்திற்கு தட்டு அப்படிங்கறதையும் சொல்லலாம். தட்டும் வாணி தட்டில் அமர்ந்து இருக்கக்கூடிய வாணி. அதனாலதான் தட்டும் வாணின்னு தான் சொன்னாங்க. அது நீங்க காலப்போக்குல மாதிரி சரிப்பா. என்னை பத்தி எல்லா விவரமும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களை பத்தி எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க இந்த இடத்துல என்ன செய்றீங்கன்னு கேட்டாங்க. காவல் பாக்குறேன். காவல் பாக்குறீங்க. என்ன காவல்? திணைக்காவல். திணைக்காவல். எத்தனை வச்சிருக்கீங்க? கருந்தினை செந்தினை. கருந்தினை செந்தினை. நீங்க மட்டும் தான் காவல் பாக்குறீங்களா இல்ல வேற யாரும் காவல் பாக்குறாங்களா? யாரு புள்ளி ஊத்தி இருக்கா? பாரியா? வேற அசால்ட்டா
கேக்குறிய பாரியான்னு குப்பையில கொட்டாங்குச்சி கூட ஒண்ணுக்கு ஒண்ணு கோத்துட்டலை. இவ்வளவு நேரம் நீயும் நானும் தானே பேசிக்கிட்டு இருந்தோம். சரி வேற ஆள் இல்லையோன்னு நினைச்சா வேற ஆள் வேற இருக்காங்களா? ஒரு ஆள் இருக்கு. யாரு போட்டிருக்காங்க? எங்க போட்டிருக்காங்க? இன்னைக்கு போட்டிருக்காங்க. வேற யார் இருக்கா? என் தங்கச்சி வள்ளி. வள்ளி வள்ளி குள்ளி வர சொல்லி பாப்போம். எவ்வளவு காசு கொடுப்பிய? முதல்ல யாரை வர சொல்றேன்? ஏய் என்ன காசு வாங்கிட்டு நான் என்ன பண்றேன்? வைத்தியசாலையா வச்சிருக்கேன். இங்க வந்தோடனே நான் உன்னை என்ன செஞ்சேன்? ஆசீர்வாதம் செஞ்சேன். அதே மாதிரி அவர்களையும் ஆசீர்வாதம் செய்யணும். நேத்து ஒருத்தர் வர சொல்லு பாக்கணும். அம்மா அம்மா புள்ளியம்மா